நான் பாப்பா இங்கே படுத்திருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இருக்க காட்டுறேன். ஹாய் சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பக்கம் இருக்காங்களா, இதுக்கு பின்னாடி வந்து என்னோட ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூர்லேருந்து அவள் வந்துடுவா டைரெக்டாக. ஸோ இப்போ தான் போயிட்டே இருக்கோம். இன்னும் சாப்பிட்ற இடத்துல நிறுத்துகிறப்போ என் ஃப்ரெண்டு சப்பாத்தி செஞ்சு கொண்டு வந்துட்டா, இவளுக்கு நான் மேகி செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறோம்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய புது ஹேர் கட்டு. மேபி இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். நாளைக்கு நான் வந்து நார்மலாக சுடி போட்டுட்டு காட்டுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க அப்படியே திருச்செந்தூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லாரும் 3 பேரும் பெண்மையின் உருவத்தில் நாங்கள் பறந்துக்கிட்டு இருக்கோம். சுபா, முதல் முறையாக என்னோட விளாகில் வரீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சுபா? இப்படி டக்குனு ஓகே, நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு சுபா. நாங்கள் 2 பேரும் காலேஜிலேருந்து இல்லை ஹாஸ்டலில் ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம். இங்கே என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. வேணும்னே இப்போ கையோட்டுறாண்டி அவன். இது யாரு? நன்னா. ஏய், இப்போ பார்க்க நல்லா இருக்குடி முடி. எனக்கு கூட கொஞ்சம் செட் ஆகும். ஆமாம், அங்கே பார்த்தியா இல்லையா? இப்போ மட்டும் இதில் காற்று வருதுடி. ஆக்சுவலாக நல்லாவே காற்று வருது. என்னடி என்ன எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு? காத்தாடியெல்லாம் நம்ம. ஓ, நாங்கள் அங்கே ஹோட்டலுக்கு போயிருந்தோமா, அந்த இடத்துல ஒரு 4 சப்பாத்தி 4 இட்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மேடம் இங்கே லேஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே தான். ஸோ மக்களே, ஆக்சுவலாக நான் மறுபடியும் என் முடியை காட்டுறது நீங்கள் ஏன் சீன் போடுறேன் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். பட் ஆனால் இது என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் ஹேர் கட். நான் இப்போ தான் சலூனுக்கே போயிருக்கேன். அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி புதுசாக ஃபீல் ஆகுது. அதனால எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஃபைன். இவங்க என்னை விட்டுட்டே லேஸ் சாப்பிட்டுட்ருக்கா. ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வாங்கிட்டு வந்த ஃபுட்டை வந்து சாப்பிட போகிறோம். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, மறந்துட்டோம். மார்னிங் 5 ஆகிடும் போகிறதுக்கு. இன்னும் எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ நம்ம அங்கே மார்னிங் போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்சுவலாக ரீல்ஸ் எடுத்தோம். நானும் என் ஃப்ரெண்டே 3 பேருமே சேர்ந்து லைட்டே இல்லைங்கிற மாதிரி எடுத்தோம். கடைசியில் பார்த்தா இங்கே இருக்க லைட்டு எரியுது. இதுக்கு முன்னாடி இது ப்ளூவில் இருந்தது, இப்போ இது ஒயிட்டில் இருக்கா. அது பாருங்க, எங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது. ஃபைன், மிஸ் பண்ணுறோம். அந்த ரீலே தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பறக்கா வெட்டி மாதிரி ஆயிடுச்சு தலை. ஹேர் கட் பண்ணி அவங்க ஸ்டைல் பண்ணப்போ மட்டும்தான் நல்லா இருக்குது. இப்போலாம் பறக்கா வெட்டியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் மார்னிங் திருச்செந்தூர் போயிட்டு ரீச் ஆகிட்டு நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோமா, அந்த ரூமுக்கு போயிட்டு நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டோம். அங்கே போய் கடலில் குளிக்கிறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளிக்கிணறு போயிட்டு ரிட்டன் ரூம் வந்து ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா தான் தரிசனம் பார்க்க போகலான்ட்டு. ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் முருகன் அந்த வேலை பார்த்ததுமே ஒரு மாதிரியாக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பீச்சுக்கு நேராக போயிட்டோம். நல்லாவே கூட்டம் இருந்தது. நாங்கள் வந்து போனது சஷ்டி வேறு, சாட்டர்டே வீக்கெண்டு. நல்லா கூட்டமாக இருந்தது. கடலில் போயிட்டு குளிக்கலான்னு போனால் அப்போ கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. பட் இருந்தாலுமே சரி ஓகே, டக்குன்னு குளிச்சுட்டு நாளிக்கிணரோட க்யூ வந்து ரொம்ப தூரம் இருந்தது. மினிமம் நாங்கள் ஒரு 1 hour 1.5 hour வெயிட் பண்ணால் தான் போவோம் அப்படிங்கிற அளவுக்கு க்யூ இருந்தது. அதனால் சட்டுன்னு வந்து குளித்து முடிச்சுட்டு க்யூவில் நிற்கிறோம். ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஆக்சுவலாக நாளிக்கிணரோட அது கிணறு மாதிரி இல்லை, இப்போ டேங்காக செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 2 மக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டாங்க. அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டோம். பேருக்கு தாங்க ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆனோம். அங்கே போனால் க்யூ பயங்கர க்யூ, ஃபுல்லாக வேர்த்து முடிச்சிருச்சு. இதில் எங்களுக்கு என்னென்னா 10 o'clock நாங்கள் ஆரம்பித்தோம். சாமி பார்த்துட்டு வரப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30. இத்தனைக்கும் அந்த 100 rupees சிறப்பு தரிசனம் தான். அது இருந்ததுனால தான் மூவ் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ வேறு வழியே இல்லைங்கிறதுனால நடந்து போயிட்டு தரிசனம்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் எங்களோட தரிசனம் வந்து போச்சு. நீங்கள் யாராச்சும் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.